ஹாய்ங்க. குட் மார்னிங். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு சொன்னால், என் பசங்க ஸ்கூல் போனதுக்கப்புறமா என்னோடய ரொட்டீன் எப்படி இருக்கும் அப்படின்றது தான். என்னோடய வேலையே அப்படின்னா, கிச்சனை க்ளீன் பண்ணுறது தான். சாப்பிட்ட பாத்திரம், சமைச்சது எல்லாமே அப்படியே இருக்கும். நான் அப்பப்போ க்ளீன் பண்ணிடுவேன். அன்றைக்கி கொஞ்சம் நிறையா வேலை இருந்ததுனால அதை பண்ணாமல் விட்டுட்டேன். அதனால் ஃபஸ்ட்டு கிச்சனை நல்லா ஃபுல்லாக க்ளீன் பண்ணி, அடுப்பு எல்லாமே கழுவி விட்டுட்டேன் அப்படின்னு சொன்னால், அன்றைக்கி ஈவினிங் வரைக்கும் நான் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருப்பேன். அன்றைக்கும் அதே மாதிரி தான். ஃபுல்லாக எல்லாமே க்ளீன் பண்ணி முடிச்சுட்டேன். அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, ஹாலில் வந்தேன் அப்படின்னா, ட்ரெஸ் மாற்றினது, துவட்டினது, குளிச்சுட்டு வந்து துவட்டின டவலு எல்லாமே அப்படியே போட்டுட்டு போயிடுவாங்க. ட்ரெஸ்ஸிங் டேபிளில் இருந்து எடுத்த சீப்பு, ஆயில் டப்பா எல்லாமே அப்படியே வச்சுட்டு போயிடுவாங்க. அதெல்லாம் தான் அடுத்து க்ளீன் பண்ணுவேன். க்ளீன் பண்ணி வீடை கூட்டி விட்டுட்டு, சோஃபா கவர்லாம் நீட் பண்ணி விட்டுட்டேன் அப்படின்னு சொன்னால், அன்றைக்கி ஈவினிங் வரைக்கும் எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கும். மற்ற ஒர்க் எதுவுமே இருக்காது. திருப்பி 4:00 பசங்க வந்ததுக்கப்புறம் தான் அவங்களுக்கு ஏதாவது ஈவினிங் ஸ்நாக்ஸு, டீ, காஃபி ஏதாவது கொடுக்கறது அந்த மாதிரி ஒர்க் இருக்கும். உங்களுக்கும் பசங்க ஸ்கூல் போனதுக்கப்புறம் இப்படி தான் இருக்குமா? உங்கள் வீட்லேயும் இப்படி தான் பண்ணி வச்சுருப்பாங்களா? அப்படின்றத என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ தான் வீடு எல்லாமே க்ளீன் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் நீட்டாக இருக்குது. இந்த வேலையெல்லாம் முடிக்கும்போதே மணி 10:30, 11 ஆகிடும். நம்ம கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ்டாக உட்காந்துருக்கலாம். நான் இப்போ தான் வேலையெல்லாம் முடித்தேன். நாளைக்கு இன்னொரு மினி வீடியோவில் பார்க்கலாம். பாய்.